அருள்மறையாம் திருக்குரானிலே நமக்கு பல்வேறு விதமான வரலாற்று செய்திகளை குறிப்பிடுகிறான். அந்த வரலாறுகளிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை நமக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பான். உபதேசங்களை பெறுவதற்கு பல்வேறு சூழல்களை அல்லாஹ் நமக்கு உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த உபதேசங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தரக்து ஃபீக்கும் பைதா, வெள்ளை வெளேர் என்கின்ற வெளிச்சமான ஒரு மார்க்கத்திலே உங்களை நான் விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னார்கள். லைலுஹா க நஹாரிஹா, இந்த மார்க்கத்தில் இரவுகள் கூட அது பகலை போன்றது என்று சொன்னார்கள். தெளிவான இந்த மார்க்கத்தில் யாரும் புதிதாக கொண்டு வந்து சில விளக்கங்களை சொல்லுகிறோம் என்று நிறைவுபடுத்த தேவையில்லை. அந்த அளவிற்கு இஸ்லாம் மிகவும் தெளிவானது, நிறைவானது. ஆனால் ஒரு காலம் வரும், மார்க்கத்தினுடைய அறிவுகள் குறைந்து போகும். மார்க்க அறிவு குறைந்து போன உடனே என்ன நடக்கும் என்றால், மார்க்கத்தை தங்கள் அறிவுக்கு தோதுவாக பேசத் தொடங்குவார்கள். தங்களுடைய அறிவு சொன்னதை மார்க்கமாக அவர்கள் நினைத்து அதை மக்களுக்கு மத்தியில் தீனாக பரப்ப தொடங்கி விடுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சுன்னத்தான ஷரியத்தினுடைய ஒரு சட்டம் வெளியே போய் வேறு ஏதோ ஒரு கருத்து உள்ளே வந்தால் இஸ்லாத்துன்னு சொல்லப்பட்ட கருத்து மீண்டும் உள்ளே வராது என்றார். ஒரு சுன்னத்து இஸ்லாத்தை விட்டு மறைஞ்சு போச்சு. அந்த இடம் என்ன செய்யணும்னா வேற ஒரு இடம் வந்து நின்றோம். நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அது நபிகள் பெருமானாருடைய வழிமுறையாக இருக்க வேண்டும். வழிமுறையை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது திரும்ப வராது, போயிடும் என்றார்கள். பொதுவாக மனுஷன் இருந்தால் வேறு எதுவும் வராது. நம்ம அங்கே குடி இல்லாட்டி வேறு ஏதாவது குடி வந்து விடும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சுன்னத்துக்கள் வெளியே போய்விட்டால் பிதாத்துக்கள் உள்ளே வந்துவிடும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். கொள்கையில் பிதாத் இருக்கிறது, வணக்க வழிபாடுகளில் பிதாத் இருக்கிறது, பல்வேறு வகையில் பிதாத்துக்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாமல் ஒன்று செஞ்சால் அதுக்கு பேர் பிதாத். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படுவது பிதாத்து தான், ஆனால் அது ஏற்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் தொகுப்பா இல்லை ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்போ இருக்குது, இது பிதாத்து தான், ஏற்கப்பட்ட பிதாத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி தராவீஹ் தொழுகை நடைபெறவில்லை. உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினார்கள். நிஅமத்து பிதாத்து ஹாதிஹி என்றார். இது சிறந்த நல்ல பிதாத்து, புதுசாக உருவாக்குறது. அப்போ இஸ்லாத்தில் உருவாக்குறது அடிப்படையில் இஸ்லாத்தின் ஒரு கோட்பாடாக இருந்து அதை நாம் புதிதுபடுத்தினால் அது ஏற்கத்தக்கது. மன் சன்ன ஹசனத்தன், ஒரு நல்ல காரியத்தை இஸ்லாத்தில் உண்டாக்குனா அதற்கு நமக்கு கூலி கிடைக்கும். கெட்ட விஷயத்தை இஸ்லாத்தின் பேரில் நாம் உருவாக்கிவிட்டால் அது யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அதற்குரிய தண்டனை நமக்கு கிடைக்கும். எனவே நல்ல வழிமுறைகள் இஸ்லாத்தில் இருக்கின்ற போது அவைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். புதிதாக இஸ்லாத்துக்குள்ளே எதையாவது கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு சொன்ன மிக முக்கியமான விஷயங்களில் உள்ளது. இஜ்தினாபில் பிதா அல் ஜதுல், இஸ்லாத்தில் தர்க்கம் செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் புதிதாக எதையும் கொண்டு வந்து விடக்கூடாது என்ற ஹதீஸ் கிதாபுகளிலே ஒரு பாடமே எழுதப்படுகிறது. இந்த பாபுக்கு கீழே பல ஹதீஸுகளை இது குறித்து ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் பேசினாங்க என்பதை பற்றி பேசப்படுது. என்னுடைய வழியில் ஒரு கூட்டம் மட்டும்தான் கியாமத் வரைக்கும் இருக்கும், 72 கூட்டம் பிரிஞ்சிடும். நான் சொல்லாதது அதெல்லாம். என் சஹாபிகள் வழிமுறை அதில் இருக்காது, என்னுடைய வழிமுறை அதில் இருக்காது. நான் கொண்டு வந்த மார்க்கமும் தீனும் ஒரு ரூட்டுன்னு சொன்னால் அது நேரான பாதை. ஆனால் என்ன நடக்கும்னா அந்த பாதையிலிருந்து வலது பக்கம் கொஞ்சம் பேர் திரும்பிடுவாங்க, இடது பக்கம் கொஞ்சம் பேர் திரும்பிடுவாங்க. அவர்களும் குர்ஆனும் சொல்லுவாங்க, ஹதீஸுன்னு தான் சொல்லுவாங்க, இஸ்லாமும் தங்களை சொல்லுவார்கள். அதில் 72 கூட்டம் வந்து இப்படி போயிருக்கும். ஒரு கூட்டம் தான் நேராக வந்து நின்று கொண்டே இருக்கும். யார் ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள? மா அன அலைஹி வா ஸஹாபி, நானும் என் சஹாபிகளும் எப்படி வாழ்ந்தோமோ அது மாதிரியே வாழ்ந்தோம். வாழ்ந்து அதுதான் தீனு.
அதை விட்டுவிட்டு அறிவு ரீதியாக இங்கே ஏதாவது பேச ஆரம்பித்தால் மார்க்கத்தை புரிவதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வேறு வகையில் பிரிந்து போகிற சூழல்கள் வழிகேடு என்றார். பொதுவாக வழிகேடுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும், எப்படி உருவாகிறது என்பது புரிந்து. ஒரு உஸ்தாத் என்ன செஞ்சார்னா, பாடம் நடத்திட்டு இருந்தார். ஒரு பூனை குறுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஒரே டிஸ்டர்ப். அப்போ அங்கே இருக்கிற ஒரு மாணவர்களை பார்த்து சொன்னார், அப்பா நான் பாடம் நடத்த தொடங்கிட்டு அந்த பூனை கட்டி போட்டுருங்க, பாடம் நடத்த முடியல, அது ரொம்ப ஏறி இறங்கி குதித்து விளையாண்டு நம்ம கவனத்தை ஃபுல்லாக மாற்றிட்டே இருக்குதுன்னா. எனவே மாணவர்கள் என்ன செய்தார்கள், அதற்கு பாடம் தொடங்கின உடனே அந்த பூனை கட்டி போட்டுவான். கொஞ்ச காலம் ஆனது, அந்த பூனை இவர் உஸ்தாது எல்லாம் மாற்றப்பட்டு விட்டார்கள். உஸ்தாது போயிட்டார், வேற ஒரு உஸ்தாது வர்றார். வேறு உஸ்தாது வந்து பாடம் தொடங்கினா மாணவர்கள் சொன்னார்கள், ஒரு நிமிஷம் இருக்குதுல, பூனை தேடிக்கிட்டு இருக்கிறோம், பூனை ஒன்றும் கிடைக்கல, எதுக்குப்பா பூனை அப்படின்னு கேட்டேன். இப்போ மாணவர்கள் சொன்னாங்க, இல்லை பாடம் தொடங்கினாக்கா பூனை கட்டுறது வழக்கம், அதனால் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து கட்டின பிறகு நீங்கள் பாடத்தை தொடங்குங்க என்று சொன்னார்கள். இங்கே முதல்ல உஸ்தாது சொன்னது பூனை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஒரு பூனையை கட்டி போடுங்கப்பா, அந்த பூனையை கட்டி போடுங்கன்னாரு. பூனையே இல்லை, வெளியூர்லேருந்து பூனையை வாங்கிட்டு வந்து பூனையை கட்டின பிறகு தான் பாடத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சிந்தித்தால், ஏன் அதை முதலில் செய்தார்கள், இப்போ ஏன் அதை நம்ம செய்யணும் யோசிக்க வேண்டும். இப்படித்தான் மார்க்கத்தில் ஏதோ ஒரு காரியங்களை அது மார்க்கமாக வழி நடத்தப்படுகிறது. நான் யதார்த்தத்தை நான் சொல்லவில்லை. நீங்கள் திருமண வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து முடிப்பதற்குள்ளே பல்வேறு விதமான சடங்குகள் உள்ளே இருக்கிறது. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வியாபாரத்திற்குள்ளும் பல்வேறு சடங்குகள் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில் மார்க்க ரீதியாக வழிகாட்டப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று பிரித்து விட முடியும். ஆனாலும் நாம் செய்கிறோம், கலாச்சாரம், பெரியவங்க சொன்னாங்க இப்படி செஞ்சால் தான் அது கரெக்டு என்ற அடிப்படையில் பல்வேறு காரியங்களை நாம் பின்பற்றுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். அது நிறைவானது. அதை எல்லாம் நிறைவுபடுத்தி விட்டால், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு தீனுன்னு எதை கொடுத்தோமோ அது கம்ப்ளீட்டடு, முடிஞ்சு போச்சு. புதுசாக என்ன செய்ய வேண்டாம், அதில் வந்து நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டாம் என்று திருக்குர்ஆன் நமக்கு பணிக்கிறது. எனவே மார்க்க ரீதியான சட்டங்களை, அதனுடைய அடிப்படைகளை புரிவதற்கும், இஸ்லாம் அல்லாத அனாச்சாரமான, இஸ்லாத்திற்கு சம்பந்தமே இல்லாத நூதன விஷயங்களை தவிர்ப்பதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கி